வீரேந்திர மன்னன் தன்னோட 2 மகன்களான விஜயனையும் அஜயனையும் புகழ்பெற்ற ஞான பிரகாசருங்கிற குரு கிட்ட கல்வி கற்க அனுப்பலான்னு தீர்மானிச்சான். விஜயன் எதையுமே சட்டுன்னு புரிஞ்சுக்குவான். ஆனால் அஜயன் மந்த புத்தி படைச்சவனாக இருந்தான். மன்னனும் ஞான பிரகாசரை சந்தித்து தன்னோட மகன்களை பற்றி சொன்னான். அப்போ ஞான பிரகாசர் சொன்னார், மன்னா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிட்டதுனால அவங்களுக்கு கல்வி புகட்ட என்னால் முடியாது. ஆனால் என்னோட 2 சீடர்கள் தனித்தனியாக ஆசிரமங்கள் அமைச்சு மாணவர்களுக்கு கல்வி கற்பிச்சு வராங்க. நீங்கள் வேணால் அரசகுமாரர்களை அவங்கக்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். மன்னனும் ஞானப்பிரகாசர் சொன்ன 2 சீடர்களில் விவேக சூடன் அப்படிங்கிற சீடனை போய் சந்தித்தார். தன்னோட மகன்களை பற்றி அவர்கிட்ட சொன்னார். அதுக்கு அவர் சொன்னார், மன்னா, நான் யாரையும் என்னோட மாணவனாக ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்வு நடத்துவேன். அதில் அவன் தேர்னாதான் என்னோட மாணவனாக ஆக்கிக்க முடியும். இதுக்கு சம்மதம்னா உங்களோட மகன்களை அனுப்பி வையுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் மன்னன் அதுக்கு சம்மதிக்கலை. அதுக்கு பதிலாக ஞான பிரகாசர் சொன்ன இன்னொரு சீடனான வாணிதாசன் அப்படிங்கிறவரை போய் சந்தித்தான். தன்னோட மகன்களை பற்றி சொன்னான். வாணிதாசன் அதுக்கு, ஒரு ஆசிரியர் மந்த புத்தியுள்ள மாணவனுக்கு கல்வி புகட்டி அவனை புத்திசாலியாக்கணும். அப்போது தான் அவர் திறமைசாலியாக இருப்பார். நான் யார் என்கிட்ட கல்வி கற்க வந்தாலும் அவனை பரீட்சிக்காமலேயே என்னோட மாணவனாக சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் கேட்டுட்டு வீரேந்திரன் அரண்மனைக்கு திரும்பினான். தன்னோட மந்திரியை அழைச்சி, மந்திரியாரே, இந்த விவேகசூடனோட கர்வத்தை அடக்கி அவனை தண்டிக்கணும். என்னோட மகன்களுக்கு தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி அடைஞ்சாதான் அவங்கள தன்னோட மாணவர்களாக ஆக்கிக்க முடியும்னு அவன் சொல்லிட்டான். என்ன திமிரு அப்படின்னு உருமுனான். மன்னனோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மந்திரி என்ன சொன்னார்னா, மன்னா, நம்முடைய நாட்டில் கல்வி புகற்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு போட்டி நடத்துவோம். அதில் வாணிதாசன் ரொம்ப எளிதாக விவேகசூடனை தோற்கடிச்சிடுவான். இந்த அவமானமே கர்வம் பிடிச்ச விவேகசூடனுக்கு சரியான தண்டனை அப்படின்னு சொன்னார். மந்திரியோட யோசனைப்படியே மன்னன் தன்னோட நாட்டில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களையும் அழைச்சி போட்டி நடத்தினான். அந்த போட்டியில் விவேகசூடன் தான் முதலாவதாக வந்தான். அதை பார்த்துட்டு மன்னனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. அவன் விவேகசூடன்கிட்ட, இவ்வளவு கெட்டிக்காரரான நீங்கள் ஏன் அகம்பாவம் கொண்டிருக்கீங்கன்னு கேட்டான். விவேகசூடன் ரொம்ப பணிவாக மன்னனை வணங்கி, மன்னா, படித்தவங்க கர்வம் கொள்ளக்கூடாது. நான் உங்ககிட்ட வேணுக்குனே தான் கர்வம் கொண்டவன் மாதிரி நடித்தேன். அதனால் உங்களோட அகம்பாவம் தலை தூக்கி இப்படி ஒரு பரீட்சைக்கு என்னை அழைப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் மெத்த படித்தவன்னு நானே சொல்லிக்கிறத விட அதை உங்களோட பரீட்சையே நிரூபிச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். மன்னனும் அது கேட்டு மகிழ்ந்து போய், அடடா, நீங்கள் கர்வம் கொண்டவர் இல்லை அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போவாச்சு என்னோட மகன்களை பரீட்சிக்காமல் உங்களோட மாணவர்களாக ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டான். விவேகசூடன் அதுக்கு, அரசே, உங்களோட மகன்களுக்கு தேர்வு தேவையில்லைன்னு நீங்கள் கருதுனா அவங்கள வாணிதாசன் கிட்டவே அனுப்புங்களேன்னு சொன்னான். இதை கேட்டதோ மன்னனுக்கு கோபம் வந்துச்சு. அப்போ விவேகசூடன் சிரிச்சுட்டே, அரசே, குருவோட திறமைக்கோ அவங்க பயின்ற படிப்புக்கோ சம்மந்தமே இல்லை. நான் குருகுலத்தில் படித்ததை கொண்டு திருப்தி அடையாமல் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் தக்க மாணவர்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அவங்க நான் கற்பிப்பதை கேட்டு திருப்தி அடையாமல் என்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. அதால் நானும் பல புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். இதனால் அவங்களோட அறிவு மட்டும் இல்லை, என்னோட அறிவும் பெருகுது. ஒரு விதத்தில் பார்த்தா இந்த மாணவர்களே எனக்கு ஆசிரியர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். புத்திசாலியான மாணவர்களால் ஆசிரியரோட அறிவு முதிர்ச்சி அடையுது அப்படிங்கிறத மன்னன் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான். அதனால் மன்னன் என்ன பண்ணினான்னா, விஜயனை விவேகசூடன் கிட்டவும் அஜயனை வாணிதாசன் கிட்டவும் கல்வி பயில அனுப்புனான்.